தூங்கி எழுந்திரிச்ச உடனே 10 நிமிஷம் இப்படி உக்காந்தனா தான் நான் சுயநலவுக்கே வருவேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். மாஸ்க் பாய் டான்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, vlog பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும்னு நினச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி vlog வீடியோஸ் ரெகுலராக இதில் வரும். நான் பல்கிங் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனே சிக்கன் கடை கிளம்பிட்டேன். பக்கத்து வீட்டு பாப்பா நானும் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் தூக்கிட்டு கடைக்கு வந்துட்டு அண்ணா 1/2 kg போன்லெஸ் சிக்கன் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டேன். கூட கம்பெனி கொடுத்ததுக்காக மேடம்க்கு கமிஷன். சரி 2 சிப்ஸ் பாக்கெட்டு கியூட்டில். வீட்டுக்கு வந்தோடனே சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா சம்திங் என்னவோ போட்டு நேவிகேட் பண்ணி வச்சேன். என் கண்ணுக்கு மட்டும் அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் தெரியுது. ஒருவேளை ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கனால ஹார்ட்டின் மாதிரி தெரியுதா, இல்லை உண்மையாலே அப்படி தான் தெரியுதான்னு எனக்கு புரியல. சரி இவன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தா க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹாய் சொல்லு. இந்த கேஃபில் நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கல. இன்றைக்கி நம்ம சிக்கன் சாலட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான குக்கும்பர், வெங்காயம், ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கட் பண்ண சிக்கனையும் வீட்லேயே செஞ்ச மைனஸையும் லைட்டாக மேலே போட்டு ஒரு மிக்சிங்கை போட்டோன்னே சிக்கன் சாலட் ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பைட் எடுத்து வச்சேன். பா டேய் யாரா சமைச்சா இதை, உனக்கு ஒரு ரூமா இது ரூமாடா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை முடிச்சுட்டு எடிட்டிங் ப்ராசஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் எடிட்டிங் பண்ண மார்னிங்கே உக்காந்துட்டேன். இந்த எடிட்டிங்கே எனக்கு ஒரு மதியானம் வரைக்கும் எழுத்துருச்சு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி லெஃப்ட் சைட் திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இந்த வயசுலலாம் ஃபோன்னாலே எனக்கு என்னென்னு தெரியாது, இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. பேசி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாம்பார் சாதமும் வெள்ளரிக்காவா என்ன அது வெண்டைக்கா அது அந்த அக்காவையும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் அடிக்கடி நடனம் ஆடுவேன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் என் ஷூ அடிக்கடி கிழிஞ்சிடும். ஷூ சொன்னேன், காலில் போடுற ஷூ. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி தான் அந்த கடைக்கு நான் கிளம்புனேன். இந்த நைக் ஏர்ஃபோர்ஸ் மேலே எனக்கு சரியான கண்ணு. ஆனால் ஒரிஜினல் மேலே இந்த டூப்ளிகேட் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த கடையில் இருக்க எல்லா ஷூவையும் எடுத்து எவ்வளோனா எல்லா ப்ரைஸையும் செக் பண்ணி எல்லா மாடல்ஸையும் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைக்காரர் காண்டாயிட்டாரு. டக்குன்னு ஒரு ஒயிட் ஷூ மாட்டுச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சாணியை மெரிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஷூ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஷூவை சூஸ் பண்ணிட்டு அதை போட்டு பார்த்தேன். கேமராமேன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 சைட் ஷூவை போட்டோடனே வா சூப்பராக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை வீடியோவில் மொக்கையாக இருந்தாலும் நேரில் நல்லா தான் இருந்துச்சு உண்மையாகவே. சரி ஜிம் ஷூ ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டேன். 3500 சொன்னார். நமக்கு எதுக்கு ஜிம் ஷூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி சாப்பிடலான்னு முடிவு பண்ணேன். ரெஸ்டாரண்ட்டே காலியாக இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குமா தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு ஒரு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் நாங்கள் ஃப்ரூட் சாலட்டே ஆர்டர் பண்ணலாம், இது ஏன்னா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் தம்பி இது ரைத்தா பான்னு சொல்லிட்டான். ரைத்தால தயிரே இல்லை, ரைத்தான்னு சொல்கிறான். ஒன்றும் புரியல. ஃபுட்டு வர கேஃபில் நம்மளோட ஆன்லைன் நண்பர்கள்லாம் நமக்காக ஸ்டோரி போட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நடுவுலேயே ஃபுட்டு வந்துச்சு. எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணா மட்டன் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருந்துச்சுங்க உண்மையாகவே. ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சிக்கன் லாலிபாப்பும் வந்துச்சு. சிக்கன் லாலிபாப் என்னடா இது போண்டா கோழியா இல்லை பாந்திரா கோழியா ஒன்றுமே போல இவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. எடுத்து ஒரு பைட் வைக்கலாம் நசுக்குனா சோ ஜூசி அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய். இதெல்லாம் நான் சாப்பிடவே முடியாது அப்படின்னு நினச்சேன். வேற வழி இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.